வேறாங்க. அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க. திருமணம் கடந்த உறவை ஏற்கிறது யாரு? யாரா அந்த பயலுங்க? நீங்க தானே அந்த பயலுங்க. இந்த திருமணம் கடந்த உறவை ஏற்கக்கூடிய பயலுங்க நீங்க தான் அந்த பயலுங்க. ஏன்னா உங்க சித்தாந்தம் உங்க கொள்கை தான் நீங்க பேசுற பேச்சுக்கு ஏற்றது போல இருக்கு. ஆனா உன்னா பெரியார் இப்படி ஆபாசமா ஒருத்தர் பேசுறான், அவன் மேல இன்னும் வழக்கு பதிவு செய்யல, அவனை கைது செய்யல, காவல்துறை தூங்குது. என்னப்பா நம்ம கட்சி தானப்பா, திமுக தானப்பா அதிகாரத்தில் இருக்கு, பெரியார் கொள்கையை நம்ம பேசுறோம், அதனால சீமானை திட்டலாம், சீமான் தம்பிகளை திட்டலாம், எந்த பயல்கள் வேணா நம்ம பேசலாம், நம்மளை எவனும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு திமுர்ல ஆடிட்டு இருக்கானுங்க. இவனுடைய ஆட்டத்தெல்லாம் அடக்கக்கூடிய காலம் வந்து விரைவில் வரும். நீங்க வேணா பாருங்களா. தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, திராவிட பேசக்கூடிய ஒரு நபர் இந்த மனோஜ், அவர் பேசின காணொளி சமூக வலைதளத்தில் பார்க்க முடிஞ்சது. மேடையில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, பெரியாருடைய அம்மா இல்லைன்னா சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாம் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, இந்த பயல்களாக தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த திராவிட அல்லக்கை மனோஜ் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. என்னன்னாங்க, முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் சட்ட தமிழர்கள் அணிகிறதுக்கு காரணமாக இருந்தார், தமிழர்களெல்லாம் பேண்ட் போட்டிருக்காங்கன்னா அதற்கு காரணம் பெரியார் தான், செருப்பு தமிழர்கள் போட்டிருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து பெரியார் தான், பெரியார் இல்லைன்னா தமிழர்கள் வந்து சுயமரியாதையோடு இருந்திருக்கவே முடியாது அப்படின்னெல்லாம் உருட்டி இருந்தாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, பெரியார் இல்லைன்னா, பெரியாருடைய அம்மா இல்லைன்னா தமிழர்கள், அதான் தமிழர்கள் தான் பொதுவாக, நாம் தமிழர்னா என்ன, அண்ணன் சீமான்னா என்ன, இப்போ தமிழர்களுக்கான ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது, ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொச்சப்படுத்துறது போல பெரியார் அம்மா இல்லைன்னா நீங்கள்லாம் இந்த பயல்களாக தான் இருக்கணும் என்ற அடிப்படையில் வந்து இந்த மனோஜ் வந்து பேசியிருக்காப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சி அதிகாரத்தில் திமுக தானே இருக்கு, காவல்துறை அதிகாரிகள்னா தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏன் ஒருத்தர் ஒரு கட்சியுடைய தலைவரை, ஒரு கட்சி ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் இழிவுபடுத்துறாப்புல, கெட்ட வார்த்தையில் பேசுறாப்புல, இதனால சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்படும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு கூட இப்படி ஆபாசமாக ஒருத்தர் பேசுறான அவனை கைது செய்து சிறையில் அடைக்கணுமா அடைக்கக்கூடாதுங்களாங்க? அடைத்தார்களா? யாராச்சும் ஒருத்தர், இந்த ஜனநாயகவாதிகள் யாராவது ஒருத்தர், என்னப்பா ஒரு கட்சியுடைய தலைவரை வந்து மேடையில் இப்படி பொது வெளியில் அது எந்த வார்த்தையை, அது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டிச்சாங்களா? யாருமே பேசலை, யாருமே வாய் திறந்து பேசலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவர்கள் வந்து இந்த திராவிட அல்லக்கைகள், இந்த மனோஜ் போன்றவர்கள் எல்லாம் இப்படி பதறுவதுக்கு காரணம் என்னன்னா, பெரியார் என்ற அந்த பிம்பத்தை அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியும் சுக்கு நூறா தமிழ் நிலத்தில் உடைச்சிட்டு இருக்காங்க. அதாவது பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் செருப்பு போட வச்சாரு, இப்படி பேசக்கூடிய இவர்கள் தாலி அறுக்கும் போராட்டம்லாம் பண்ணாங்க. தாலியை வந்து அறுக்கிற போராட்டம், நம்ம தாலி அறுக்கிற போராட்டம் சொன்னால் இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கோச்சிப்பாங்க. நாங்கள் தாலி அறுக்கிற போராட்டம்லாம் நாங்கள் பண்ணலை, நாங்கள் தாலியை அகற்றும் போராட்டம் பண்ணுறோம். அதாவது என்னென்னா, தாலி அறுக்கும் போராட்டம் வந்து அது பெண்கள் அவங்க வந்து விரும்பாத ஒன்று நாங்கள் செய்கிற மாதிரி, பெண்கள் விருப்பத்தோடு நாங்கள் தாலி அகற்றுறோம் அப்படின்னு பல போராட்டங்களை இந்த திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுத்தாங்க. நாம் கூட கேட்டோம், தமிழ் பெண்களுடைய தாலி அறுக்கிறீங்களே, நீங்கள் வந்து இந்த பெரியாரையும் பேசுறீங்களே, இந்த பெரியார் கொள்கை பேசக்கூடிய இந்த கொள்கைவாதிகள் பல பேர் தலைவர்கள் இருக்காங்களே, திமுக கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் பல பேர் இருக்காங்களே, அவர்களுடைய மனைவியுடைய தாலியெல்லாம் நீங்க அறுத்துட்டு அதன் பிறகு தமிழ் பெண்களுடைய தாலி மேல கை வைங்கன்னு சொல்லிட்டு நாம கூட பேசணும். தாலி அறுக்கிற போராட்டம், ஏன்னா பெண்கள் வந்து இந்த தாலி வந்து அடிமைப்படுத்துது, அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த தாலி அகற்றும் போராட்டம், அறுப்பும் போராட்டம் சொன்னா கோச்சிப்பாங்க. இதெல்லாம் பெரியாருடைய போராட்டங்க. பெரியாருடைய போராட்டத்தை இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினாங்க. நடைமுறைப்படுத்தினீங்களே தாலி அறுக்கும் போராட்டம். அதே போல பெரியார் என்ன சொன்னாரு, கற்பப்பையை அறுத்திரியுங்கள், அது வேண்டாம், கற்பப்பை தான் பெண்களை அடிமைப்படுத்துது, என்ன பெண்கள் என்ன
பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் இயந்திரமா, அது என்ன மிஷினா அப்படி பெரியார் கேட்டாரு. பெரியார் கேட்டார்ல, தாலி அகற்றும் போராட்டம் நீங்க நடத்துறீங்க, அதே போல கற்பப்பைய அகற்றும் அறுத்தெறியும் போராட்டம் நீங்க நடத்த வேண்டியது தானே. இல்லை நாங்கள் இந்த கற்பப்பையை அகற்றுவோம், அறுத்தெறிவோம், தாலியை அறுப்போம், இந்த போராட்டம்லாம் நாங்கள் முன்னெடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லிட்டு கனிமொழி அப்புறம் இந்த பெரியார் கொள்கை பேசக்கூடிய சுந்தரவலி போன்றவர்கள்லாம் இப்படி மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டாங்களா, வாக்கு கேட்டாங்களா? இப்படியெல்லாம் வாக்கு கேளுங்க போங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசினாருங்க. அதே போல் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அந்த கருத்தரங்கத்தில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் பெரியார் கற்பப்பையை அறுத்தெறிங்கன்னு பேசுகிறாரு. பெரியாருடைய அம்மாவுடைய கற்பப்பையை அறுத்தெறிஞ்சிருந்தா பெரியார் என்ற ஒரு நபரே நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க, நாம் நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனா பெரியார் பெரியார்னு இவர்கள் பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை அடிப்படையாக வைத்து இந்த மனோஜ் பேசுகிறாப்புல, இவனுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கக்கூடாதுங்க. இவனுங்களுக்கெல்லாம் இவன் என்ன பேசுகிறான்னா, அண்ணன் சீமான் அவர்களை பெரியாருடைய அம்மா இல்லைன்னா நீங்கள் இந்த பயல்களாக இருக்கணும், நாம் தமிழர் கட்சிக்காரங்களா இந்த பயல்களா, அது கெட்ட வார்த்தை, அதை பயன்படுத்தி பேசுகிறானு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, திருமணம் கடந்த உறவை ஏற்கிறது யாரு? யாரா அந்த பயலுங்க? நீங்கள் தானே அந்த பயலுங்க. இந்த திருமணம் கடந்த உறவை ஏற்கக்கூடிய பயலுங்க நீங்கள் தான் அந்த பயலுங்க. ஏன்னா உங்கள் சித்தாந்தம், உங்கள் கொள்கை தான் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஏற்றது போல இருக்கு. ஆனால் ஒன்றா பெரியார் இப்படி ஆபாசமாக ஒருத்தரும் பேசுகிறான், அவன் மேலே இன்னும் வழக்கு பதிவு செய்யலை, அவனை கைது செய்யலை, காவல்துறை தூங்குது. இவர்கள் இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு பொறுமையாக இருக்குன்றதை பாருங்க. அதே போல் ஏற்காடில், சேலத்து பக்கத்தில் ஏற்காடு, அந்த ஏற்காடில் வளைவு, சாலை வளைவு இருக்குது. அதில் தகடூர் அதியமான் வளைவுன்னு இருக்குது, அந்த பெயர் இருக்குது தகடூர் அதியமான் வளைவு. அது இருந்தால் அவனுக்கு என்ன பிரச்சனை? தமிழ் முன்னோர்கள், தமிழ் அரசர்களுடைய பெயர் இருக்கு, அது என்ன பிரச்சனை உனக்கு? அரசாங்கத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக இல்லை, அது தகடூர் அதியமான் வளைவு கிடையாது, அது தந்தை பெரியார் வளைவு. என்ன பெரிய வளைவு, என்ன வளைவு? நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் மன்னருடைய ஒரு சாலையுடைய வளைவு கூட ஒரு பெயர் இருக்கக்கூடாது, அது நான் பெரியார் வளைவாக மாற்றுவேன்னா உங்களுடைய எண்ணம் என்ன? அப்போ நீங்கள் தமிழருடைய வரலாற்றை மறைக்கிறதுக்கு திட்டமிட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இல்லையா? அந்த இடத்துல பாருங்களேன், நாம் தமிழர் கட்சி உறவுகள் பெரியார் மண், இது பெரியார் மண்ணு கிடையாது, எங்களுக்கு பெரியாரே மண்ணு தான் சொல்லிட்டு போராட்டத்தை நடத்தி தந்தை பெரியார் வளைவுன்றதை அழிச்சிட்டு தகடூர் அதியமான் வளைவுன்னு போடுறேன். நாம் தமிழர் கட்சி உறவுகள் இருந்ததை இருக்கும்படி செய்கிறோம். ஏற்கனவே தகடூர் அதியமான் வளைவு இருந்தது, அப்படியே இருக்கட்டுமே, என்ன பிரச்சனைன்னு கேட்டு நாம் அதை செயல்படுத்துகிறோம். உடனே இந்த பெரியார் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தகடூர் அதியமான் அதெல்லாம் எங்களால் ஏற்கவே முடியாது, இது பெரியார் மண்ணுன்னு எல்லாம் கூடி நின்று மறுபடியும் அதை தந்தை பெரியார் வளைவுன்னு மாற்றினாங்க. தற்போது அரசாங்கம் இல்லை தந்தை பெரியார் வளைவு வேண்டாம், இது பிரச்சனை வருது, அதனால ஏற்கனவே இருந்த தகடூர் அதியமான் வளைவை வைப்புன்னு வச்சிருக்காங்க. ஆனால் மூதேவி அதை முன்னாடியே நீ பண்ணியிருக்கலாம்ல, நீ முன்னாடியே பண்ணியிருந்த இந்த பிரச்சனையே இல்லையே. இங்க ஏற்கனவே தகடூர் அதியமான் இருக்கு, அந்த பெயரை நீக்கிட்டு தந்தை பெரியார் வளைவுன்னு வைக்க காரணம் என்ன? என்ன காரணம்? அப்ப தமிழருடைய அடையாளங்களை திட்டமிட்டு அழிப்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசு துணை போதா இல்லையாங்க? நீங்க பாருங்க, பெரியார் கல்லூரி, பெரியார் சாலை, அதே போல பெரியார் சிலை எத்தனை இடத்துல இருக்கு? தமிழ்நாட்டில் பெரியார் சிலை இல்லாத இடமே இல்லை, அப்படி இருக்கு. ஆனால் தகடூர் அதியமான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு மூலையில் ஒரு சாலையுடைய வளைவுல தகடூர் அதியமான் சாலைன்னு இருக்கு, அதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதை அகற்றுறாங்க. எங்களுடைய முன்னோர்களுடைய பெயர் கூட இருக்கக்கூடாது, நீ இவ்வளவு வன்மத்தோடு அலையிறியே திரியே, அப்ப இத்தனை ஆண்டு காலமாக பெரியார் எல்லாமே பெரியார் எல்லாமே பெரியார்னு இந்த பிம்பத்தை இங்க கொண்டு வர முயற்சிக்கிறல, அப்புறம் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ தந்தை பெரியார் வளைவு, தந்தை பெரியார் பல்கலைக்கழகம், தந்தை பெரியார் பேருந்து நிலையம், இன்னும் எத்தனை வருஷம் தான் போட போற? தமிழ் பிள்ளைகள் கிட்ட ஆட்சி அதிகாரம் கையில வரும்ல, அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிற. அன்னைக்கு நீ வருவல, எங்க தந்தை பெரியார் பெயரை ஏதாச்சும் ஒரு சாலை வளைவு காட்சி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், எங்களுக்கு வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு நீ கேட்டு நிற்கிற காலம் வரும். நீ வேணா பாரு, இவர்களுக்கு என்னன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதால
என்னப்பா நம்ம கட்சி தானேப்பா, திமுக தானேப்பா அதிகாரத்தில் இருக்கு, பெரியார் கொள்கையை நம்ம பேசுகிறோம், அதனால சீமானை திட்டலாம், சீமான் தம்பிகளை திட்டலாம், எந்த பயல்கள் வேணா நம்ம பேசலாம், நம்மளை எவனும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு திமுறில் ஆடிட்டு இருக்கானுங்க. இவங்களுடைய ஆட்டத்தெல்லாம் அடக்கக்கூடிய காலம் வந்து விரைவில் வரும். நீங்கள் வேணா பாருங்களா, முக்கியமாக இந்த மனோஜ் போன்றவர்களை எல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யணும். சமூக வலைதளத்தில் யாராச்சும் ஒருத்தர் ஐயா ஸ்டாலினை விமர்சித்தாலே கைது செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரை ஆபாசமான வார்த்தைகளில் பொது வழியில் பேசியிருக்கான். அந்த மடையனை கைது செய்யாம என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கியமாக இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரிய செயல்னு சொல்லலாம். இந்த ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரம் இருக்கிறதால திமிர்த்தனத்தில் ஆடுறாங்க. தேர்தல் விரைவில் வர இருக்கு, அதில் வந்து மக்கள் நிச்சயமாக பாடம் புகட்டுவாங்க. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.